வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஸோ எஸ்எஸ்சி டஃப் கொஷின் சீரீஸில் இன்றைக்கி நம்ம மேத்ஸ் டாபிக் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மேத்ஸில் ஆவரேஜில் இருந்து எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாமில் கேட்டிருந்து கொஞ்சம் வித்தியாசமான கொஷின்ஸ் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். இந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம கோர்ஸில் இருந்தீங்க, நம்ம கோர்ஸில் சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், ரயில்வே, என்டிபிசி அந்த மாதிரி எக்ஸாமுக்காக படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இது டஃப்பாக இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் எஸ்எஸ்சி ஜிடிக்கு படிக்கிறவங்களுக்கு இந்த கொஷின்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கலாம், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம். ஓகே, ஸோ மற்றவங்களுக்கு இது வந்து அந்தளவுக்கு டஃப்பாக இருக்காது, நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். ஆனால் இதில் நான் இன்னும் கண்டினியூ பண்ணுவேன். ஓகே, இந்த சீரீஸ் கண்டினியூ ஆகும். இப்போதைக்கு நான் எம்டிஎஸ் எக்ஸாமில் கேட்டிருந்த கொஸ்டின்ஸ் எடுக்கிறனால அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் சிஜிஎல், சிஹெச்எஸ்எல் கொஸ்டின், சப் இன்ஸ்பெக்டர் கொஸ்டின், ஸ்டெனோகிராஃபர், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் போஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த சீரீஸில் நான் கொண்டு வருவேன். அப்போ அது உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஓகே, பட் இருந்தாலும் எல்லாருமே இந்த வீடியோவும் பாருங்கள். இந்த சீரீஸ் வந்து ஃபஸ்ட் வீடியோலேருந்தே ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி 7 வீடியோ கொடுத்துட்டோம். 7 வீடியோவில் எம்டிஎஸ் 2025 கேட்டிருந்த ரீசனிங்கில் வித்தியாசமாக இருந்த கொஷின்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகே, இந்த வீடியோவில் வந்து நம்ம மேத்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி ஒரு 16 கொஷின் கிட்ட பார்க்க போகிறோம். நீங்கள் எஸ்எஸ்சி ஜிடி கிராஷ் கோர்ஸில் இல்லைனா ஆல் இன் ஒன் கோர்ஸில் எஸ்எஸ்சி ஜிடிக்காக படிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதில் கிராஷ் கோர்ஸ் ஃபோல்டரை ஓப்பன் பண்ண உடனே நியூ பேட்டர்ன் ஒரு ஃபோல்டர் புதுசாக ஆட் பண்ணியிருப்பேன். அது இப்போ நான் வந்து உங்களுக்கு எஸ்எஸ்சி ஜிடிக்கு இதுக்கு முன்னால் டீச் பண்ணாத ஆல்ரெடி வேறு எக்ஸாமுக்கு டீச் பண்ண வீடியோஸ். ஓகே, ஆனால் இப்போ நியூ பேட்டர்னில் அதெல்லாம் கேட்குறாங்க. அதனால் எக்ஸ்ட்ராவாக இதை நான் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னால் இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்துருங்க, கோர்ஸில் இருக்கிறவங்க. ஓகே, ஸோ இதில் கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் அந்த கொஷினை வந்து இந்த சீரீஸில் டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா ஆல்ரெடி நான் டீச் பண்ணது தான். டீச் பண்ணாமலே இருந்திருந்தால் நான் புதுசாக டீச் பண்ண வேண்டியிருக்கும். ஆல்ரெடி டீச் பண்ணது, பட் ஜிடிக்கு நான் கொடுத்துருக்க மாட்டேன். அதான் இப்போ ஜிடிக்கும் கொடுத்துருக்கேன். அதனால் நீங்கள் இந்த ஃபோல்டரில் இருக்கிறத பார்த்துருங்க எல்லாருமே. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஆவரேஜ் ஆஃப் கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் ஃப்ரம் 20 to n இஸ் 44. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் n? 20 முதல் n வரை தொடர்ச்சியான எண்களின் சராசரி 44. n-இன் மதிப்பு என்ன? இப்போ கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னா என்னது? தொடர்ச்சியான எண்கள், அடுத்தடுத்த எண்கள். இப்போ 20, 21, 22, 23 அந்த மாதிரி அடுத்தடுத்த எண்கள். இந்த மாதிரி அடுத்தடுத்த நம்பர்ஸ் வருது அப்படின்னா, கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் வருதுன்னா அதோட ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் வருதுன்னா அதோட ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் ப்ளஸ் லாஸ்ட் நம்பர், அதோட ஆவரேஜ். ஓகே, அதோட இந்த மொத்த நம்பரோட ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் ப்ளஸ் லாஸ்ட் நம்பர் பை 2. இந்த ரெண்டோட ஆவரேஜ் பார்த்தாலே நம்மளுக்கு இந்த கன்சிக்யூட்டிவாக இருக்கக்கூடிய எல்லா நம்பரோட ஆவரேஜும் கிடைக்கும். ஓகே, இவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 20லேருந்து எத்தனை வரைன்னு அவங்க கொடுக்கல, அத்தனை வரை n வரை இருக்கக்கூடிய ஒரு நம்பர், அந்த மாதிரி வரிசையாக தொடர்ச்சியான நம்பர்ஸ் இருக்குது. அதோட சராசரி 44 கொடுத்துருக்காங்க. இந்த 44 வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதல் நம்பர் வந்து 20, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக என்ன நம்பரோ அந்த நம்பருக்கும் உள்ள ஆவரேஜுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். அந்த ரெண்டு நம்பரோட ஆவரேஜ்னால தான் நான் பை 2 வந்து போட்டிருக்கேன். ஸோ இது வந்து 44க்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து என்னது? 20, லாஸ்ட் நம்பர் n பை 2 வந்து பார்த்தீங்கன்னா 44க்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ n என்னவாக இருந்திருக்கும்? 2 × 44 88. இந்த 20 இந்த பக்கம் போகிறப்போ -20 ஆகும். ஸோ அப்போ 68 அப்படிங்கிறது தான் n. அப்போ 20ல் இருந்து 68 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பரோட ஆவரேஜாக வந்து 44. ஸோ 68 அப்படிங்கிறது தான் இங்கே கரெக்டான ஆன்சர் ஆகிடும். ஓகே, அடுத்து இந்த மாதிரி கொஸ்டின் நிறைய கேட்டிருக்காங்க. இந்த கன்சிக்யூட்டிவ் நம்பர் வச்சு நிறையா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ 19 கன்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸ் ஆர் கிவன். These numbers are in ascending order. The average of last 7 numbers is 25. What is the average of all 19 numbers? 19 தொடர்ச்சியான இயல் எண்கள் உள்ளன, அவை ஏறு வரிசையில் உள்ளன. கடைசி 7 எண்களின் சராசரி 25. அனைத்து 19 எண்களின் சராசரி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தமாக ஒரு 19 நம்பர் இருக்குது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 19 நம்பர் அடுத்தடுத்து இருக்குது. ஓகே, டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 19 நம்பர்ஸ் வந்து இருக்குது. 90 நம்பர்ஸுமே அடுத்தடுத்த நம்பர்ஸ். ஓகே, கன்சிக்யூட்டிவ் நம்பர் அப்படின்னாலே அதோட ஆவரேஜ் வந்து என்னவா இருக்கும்? மிடில் நம்பராக இருக்கும். ஓகே, அடுத்தடுத்து 1, 2, 3, 4 எந்த நம்பராலும் வரலாம். எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகினாலும் அது வந்து கன்சிக்யூட்டிவாக போகலாம். பட் அதில் மிடில் நம்பர் என்னவோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஆவரேஜாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ மிடில் நம்பருக்கு இந்த பக்கம் எத்தனை நம்பர் இருக்கும்? மொத்தம் 19 நம்பர். அதில் ஒரு நம்பர் மிடில் ஆயிடுச்சு அப்படின்னா மிச்சம் 18 நம்பர் இருக்கும். 18ல் ரெண்டா பிரித்தோம் அப்படின்னா 9. ஓகே, ஸோ இந்த பக்கம் ஒரு 9 நம்பர்ஸ் இருக்கும், லெஃப்ட் சைடில் ஒரு 9 நம்பர்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ 10வது நம்பர் தான் அப்போ ஆவரேஜ். ஓகே,
10th நம்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 10th நம்பர். மொத்தம் 19 நம்பர் கொடுத்துருக்காங்க. 19ம் அடுத்தடுத்த நம்பர் அப்படின்னா அடுத்தடுத்த எண் கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னாலே கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்னு கொடுத்தாலும் சரி, கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ்னு கொடுத்தாலும் சரி, கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னு கொடுத்தாலும் சரி, கன்சிக்யூட்டிவ்ங்கிற வார்த்தை இருக்குது, அடுத்தடுத்து அப்படிங்கக்கூடிய வார்த்தை இருக்குது அப்படின்னாலே அந்த தொடரில் அந்த நம்பர்ஸில் மிடில் என்ன நம்பர் வருமோ, நடுவில் என்ன நம்பர் வருமோ அதுதான் அதோட ஆவரேஜாக இருக்கும். இப்போ 19 நம்பர்னா 10வது நம்பர் ஆவரேஜ், 10வது தான் மிடில் நம்பராக இருக்கும். அதுக்கு முன்னால் 9, அடுத்து 9 இருக்கும். ஓகே, ஸோ இப்போ 10வது நம்பர் தான் வந்து இதோட ஆவரேஜ். இப்போ அதுதான் கேட்டிருக்காங்க, ஆல் 19 நம்பர்ஸோட ஆவரேஜ் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ 10வது நம்பர் தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து இன்னொரு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆவரேஜ் ஆஃப் லாஸ்ட் 7 நம்பர்ஸ் வந்து 25ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் கடைசி ஒரு 7 நம்பர், இந்த 9ல் ஒரு 7 நம்பர். ஓகே, இங்கே ஒரு 7 நம்பர்ஸ் இருக்குது. இந்த 7 நம்பரோட ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 25ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 7 நம்பர்னா இந்த 7மே வந்து கன்சிக்யூட்டிவ் நம்பராக தான் இருக்கும். ஸோ இந்த 7 நம்பரோட ஆவரேஜ்னா இதில் இருக்கக்கூடிய மிடில் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஆவரேஜாக இருக்கும். ஓகே, இந்த 7 நம்பரில் மிடில் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு ஆவரேஜாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த 7 நம்பரில் மிடில் வர்ற நம்பர் மொத்தத்தில் எத்தனாவது நம்பர் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஆன்சரை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இப்போ இது வந்து 10வது நம்பர், அதுக்கப்புறம் ஒரு 9 நம்பர் இருக்குது அப்படின்னா 10 + 9 போட்டோம் அப்படின்னா இது வந்து என்னவா இருந்திருக்கும், இது வந்து 10வது நம்பர், அதுக்கப்புறம் ஒரு 9 இருக்குன்னா இது வந்து 19வது நம்பராக இருந்திருக்கும். ஓகே, இது வந்து 19வது நம்பராக இருந்திருக்கும். ஸோ இப்போ இந்த நம்பரோட ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 25. இந்த நம்பரோட இந்த 7 நம்பரோட ஆவரேஜ் 25னா இந்த மிடில் நம்பரே வந்து பார்த்தீங்கன்னா 25ஆக தான் இருக்கும். ஓகே, அப்போ இதுக்கு இந்த பக்கம் ஒரு 3 நம்பர், இதுக்கு இந்த பக்கம் ஒரு 3 நம்பர் இருக்கும், இந்த பக்கம் ஒரு 3 நம்பர் இருக்கும், இதுக்கு இந்த பக்கம் ஒரு 3 நம்பர்ஸ் வந்து இருக்கு. ஏன்னா இதில் ஒரு 7 நம்பர் இருக்குது, இதை தவிர்த்து இங்கிட்டு ஒரு 3, இங்கிட்டு ஒரு 3 இருக்கும். அப்போ இது வந்து 25 அப்படின்னா இந்த 7 நம்பரோட ஆவரேஜ் 25னா இந்த நம்பரே 25ஆக தான் இருக்கும். இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது 26ஆக இருக்கும், அடுத்து ஒரு 27 இருக்கும். இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 19ஆம் நம்பரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 28ஆக இருக்கும். 19வது நம்பரே வந்து பார்த்தீங்கன்னா 28ஆக தான் இருக்கும். ஸோ என்ன பண்ண, ஆவரேஜ் வந்து மிடில் நம்பர், அதுக்கப்புறம் இந்த கடைசி 7 நம்பரோட ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. அப்போ அதோட மிடில் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 25. ஓகே, அதோட ஆவரேஜ் 25 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மிடில் நம்பர் 25 தான். இதுக்கப்புறம் ஒரு 3 நம்பர் இருக்குது, அது என்னது, 26, 27, 28. அப்போ கடைசி நம்பர் இந்த சீரீஸில் இந்த 19 நம்பர் இருக்கக்கூடியதுல 19வது நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 28. 19வது நம்பர் 28. அப்போ இந்த 10வது நம்பர் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு முன்னால ஒரு 9 நம்பர் நம்ம கழிக்கணும். ஓகே, ஸோ அப்போ இந்த 10வது நம்பர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 28ல் 9 நம்பரை கழிக்கணும். 9 கழிச்சோம் அப்படின்னா என்ன வந்திருக்கும், 19. ஸோ 19 தான் ஆன்சர். ஸோ என்ன பண்ணணும்னு புரியலன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன், இது அந்த அளவுக்கு கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அதாவது மிடில் நம்பர் தான் ஆவரேஜ்னு நம்மளுக்கு தெரியும், கான்சிக்யூட்டிவ் நம்பர்னா. அவங்க கொடுத்துருந்தது கடைசி 7 நம்பரில் மிடில் நம்பராக கொடுத்துருக்காங்க, ஆவரேஜ்னு கொடுத்துருக்காங்க. கடைசி 7 நம்பரில் மிடில் நம்பர் ஆவரேஜ்னு எடுத்தோம்னா இதுதான் வந்து 25, இதோட வேல்யூ வந்து 25. அப்போ இதுக்கு அடுத்து இன்னொரு 3 நம்பர் இருக்கும், அந்த 3 நம்பர் 26, 27, 28 இருக்கும். கடைசி நம்பர் இந்த 19 நம்பரில் கடைசி நம்பர் 28னா 10வது நம்பர் தான் நம்மளுக்கான ஆன்சர். 10வது நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது, இது 19வது நம்பர், இதுக்கு முன்னால் ஒரு 9 நம்பர் நம்ம வந்து வரணும், கன்சிக்யூட்டிவாக தான் வரணும். அப்போ 9 கழிச்சோம் அப்படின்னா 19 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகே, ஸோ இதே மாதிரி இன்னும் நான் 2-3 கொஸ்டின் வச்சுருக்கேன், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஓகே, the average of 10 consecutive natural numbers is 35/2. These numbers are in ascending order. What is the average of the last 3 numbers? 10 தொடர்ச்சியான இயல் எண்களின் சராசரி 35/2. அவை ஏறு வரிசையில் உள்ளன, கடைசி 3 எண்களின் சராசரி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 10 நம்பர் இருக்குது டோட்டலாக, வந்து பார்த்தீங்கன்னா கோடு கூட போட வேண்டாம், டோட்டலாக 10 நம்பர்ஸ் இருக்குது. 10 நம்பரில் மிடில் நம்பர்னு நம்ம ஒரு நம்பர் எடுக்க முடியாது, இரட்டைப்படையில் இருக்குதுன்னா மிடில் நம்பர் எடுக்க முடியாது. இப்போ 4 நம்பர் 1, 2, 3, 4 இருக்குன்னா இதில் மிடில்னு பார்த்தா இதுக்கும் நடுவில் இருக்கிறது தான் மிடில். அப்போ இந்த பக்கம் ஒரு 5 நம்பர்ஸ் வந்து இருக்கும், இந்த பக்கம் ஒரு 5 நம்பர்ஸ் இருக்கும், இதுக்கு நடுவில் இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸோட ஆவரேஜாக இருக்கும். இது எல்லாமே கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். ஸோ இதோட ஆவரேஜ் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க, 35/2. இதை நீங்கள் 2ஆல் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 17.5 வந்துடும்.
ஸோ ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 17.5. இப்போ இதெல்லாம் அடுத்தடுத்த எண்கள் அப்படிங்கிறனால இதுக்கு அடுத்து இந்த இடத்துல என்ன இருந்திருக்கும், இங்கே 18 இருந்திருக்கும். இதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 17 இருந்திருக்கும். 17க்கும் 18க்கும் நடுவில் 17.5 அப்படிங்கக்கூடிய ஆவரேஜ் இருந்திருக்கும். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 17.5ங்கிறது இந்த நம்பரில் ஒரு நம்பர் கிடையாது, ஆனால் ஆவரேஜாக வந்திருக்குது. ஸோ அப்போ அதுக்கு முன்னாலையும் அடுத்து இருக்கக்கூடிய அந்த முழு எண் தான் அந்த நம்பர்ஸாக வந்து இருந்திருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த நம்பர் 18, இந்த நம்பர் 17. இப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் லாஸ்ட் 3 நம்பர்ஸ்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் மொத்தம் 5 நம்பர் இருக்குது. ஓகே, 18, 19, 20, 21, 22. இப்போ கடைசி 3 நம்பர்னா இதுதான். இந்த 3 நம்பரோட ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 3 அடுத்தடுத்த நம்பர் தான். அடுத்தடுத்த நம்பர்னாலே அதில் மிடில் நம்பர் தான் அதோட ஆவரேஜாகவே இருக்கும். அப்போ ஆவரேஜ் வந்து என்னது, 21 அப்படிங்கிறது தான். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். சிம்பிளான கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆவரேஜ் ஆஃப் 8 கன்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர் இஸ் 25/2. வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் லாஸ்ட் 3 நம்பர்ஸ்? 8 தொடர்ச்சியான இயல் எண்களின் சராசரி 25/2. கடைசி 3 எண்களின் சராசரி கேட்டிருக்காங்க. 25/2 அப்படின்னா என்னது, 12, 12.5. மொத்தம் 8 நம்பர் இருக்குதுன்னா 4 நாளாக பிரிக்கலாம். இங்கிட்டு 4, இங்கிட்டு 4, நடுவில் இருக்கிறது வந்து ஆவரேஜ். ஓகே, நடுவில் தான் வந்து 12.5 இருக்குது. இதுதான் வந்து இந்த 8 நம்பரோட ஆவரேஜ். 8 நம்பரும் தொடர்ச்சியான எண்கள். ஓகே, அப்போ இந்த பக்கம் 13 இருந்திருக்கும், இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 14 இருந்திருக்கும். ஸோ இங்கிட்டு கடைசியில் ஒரு 4 நம்பர் இருக்குது. ஓகே, இந்த பக்கம் முன்னால் ஒரு 4 நம்பர் இருக்குது. லாஸ்ட் 3 நம்பர்ஸோட ஆவரேஜ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 13, 14, 15, 16 இந்த 4 நம்பர் தான் வந்து கடைசி 4 நம்பராக இருந்திருக்கு. இதில் கடைசி 3 நம்பர் அப்படின்னா 14, 15, 16 தான். இதோட ஆவரேஜ்னா அதோட மிடில் நம்பர் தான். ஸோ அப்போ இதுதான் வந்து ஆவரேஜாக இருந்திருக்கு. ஸோ 15 தான் வந்து இது நமக்கான ஆன்சர். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. த ஆவரேஜ் ஆஃப் 17 கன்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸ் இஸ் 30. 5 previous consecutive natural numbers are also included. What is the smallest number among these 22 numbers? 17 எண்களின் இயல் எண்களின் 17 தொடர்ச்சியான இயல் எண்களின் சராசரி 30. அதற்கு முன் உள்ள 5 எண்களும் சேர்க்கப்பட்டுள்ளன. இந்த 22 எண்களின் மிகச்சிறிய எண் எது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 17 தொடர்ச்சியான எண்களை நம்ம எடுப்போம். ஓகே, 17 எண்கள் இருக்குது அப்படின்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 17 நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா 17ல் மிடில் நம்பர் ஒன்று ஆவரேஜாக போயிடும். மிடில் நம்பர் வந்து 30. இதுதான் வந்து ஆவரேஜ். ஓகே, மிடில் நம்பர் 30. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஆவரேஜ். இப்போ மிச்சம் இருக்க 16 இருக்குது. 17ல் ஒன்று வந்து மிடில் நம்பர், அது போக 16 இருக்குது. 16 2ஆக பிரிச்சோம்னா 8. ஸோ இதுக்கு இந்த பக்கம் ஒரு 8 நம்பர் இருக்கும், இந்த பக்கம் ஒரு 8 நம்பர் இருக்கும். ஓகே, இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த இந்த இதுல இந்த 8வது நம்பர் ஸ்டார்டிங்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்கும்ல, அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய இன்னொரு 5 நம்பரையும் அவங்க வந்து எடுக்கிறாங்க. ஓகே, அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய இன்னொரு 5 நம்பரை எடுத்தாங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய சின்ன நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்க ஸ்டார்டிங்ல வரக்கூடிய நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 30ல இருந்து எத்தனை நம்பர் முன்னால போறாங்க? இங்க ஒரு 8, அடுத்து ஒரு 5, 13 நம்பர் நம்ம முன்னால போகணும். ஸோ 30ல இருந்து 13 நம்பர் நம்ம பின்னால போகணும். முன்னால்னா இதுக்கு பேக்வேர்ட்ஸில் வந்து நம்ம வந்து பேக்வேர்ட் டைரக்ஷனில் வந்து போகணும். ஓகே, அப்போ 30 மைனஸ் 13 போட்டோம் அப்படின்னா எத்தனை? 17. ஸோ அப்போ இந்த இடத்துல மொதல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 17ஆக இருக்கும். 17 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகே, இதில் நம்ம கால்குலேஷன் பண்ணுறதுக்குலாம் எதுவுமே இல்லை. இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும். கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸில் மிடில் நம்பர் தான் ஆவரேஜ். ஓகே, ஸோ இப்போ மிடில் நம்பர் ஆவரேஜும் தெரிஞ்சிச்சு. அதுக்கு முன்னால் ஒரு 8 நம்பர் இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக ஒரு 5 நம்பர் அவங்க எடுக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்பர் தான் வந்து இருக்கையிலே சின்ன நம்பராக இருக்கும். அது என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 30லேருந்து இந்த 13 கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். 13 ஏன் கழிக்கிறோம்? அடுத்தடுத்த நம்பராக இருக்கிறனால கழிக்கிறோம். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. The average of 9 consecutive even numbers is 10. Next 3 consecutive even numbers are also included. What is the sum of newly added numbers? Even numbers இங்க கவனிக்கணும். ஓகே, 9 தொடர்ச்சியான இரட்டைப்படை இயல் எண்களின் சராசரி 10. அடுத்த 3 எண்களும் சேர்க்கப்பட்டுள்ளன. புதிய 3 எண்களின் கூட்டுத்தொகை என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இங்க வந்து கூட்டுத்தொகை கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இது கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பராக இருந்தாலும் கன்சிக்யூட்டிவ் நம்பர் தானே, இரட்டைப்படையாக இருந்தாலும் தொடர்ச்சியான நம்பர் தான். அப்படிங்கிறப்போ இந்த 9 நம்பரில் மிடில் நம்பர் தான் ஆவரேஜாக இருக்கும். ஸோ ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 10. ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 10. இது வந்து ஒரு நம்பர்.
மொத்தம் 9ல் ஒரு நம்பர் இந்த ஆவரேஜாக போயிடுச்சு. மிச்சம் 8 இருக்கும். 8ல் இந்த பக்கம் ஒரு 4 நம்பர்ஸ் வந்து இருக்கும். அடுத்து இந்த பக்கம் ஒரு 4 நம்பர்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ அடுத்து ஒரு 3 நம்பரையும் சேர்த்து எடுத்துக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்னு சொல்லிட்டாங்க. இது இங்கே வரைக்கும் இங்கே வரைக்கும் முடிஞ்சிருக்கும். இந்த 9 நம்பரோட வரிசை வந்து இங்கே முடிஞ்சிருக்கும். இதுக்கடுத்து இன்னொரு 3 ஈவன் நம்பர்ஸ் வந்து எடுக்கிறாங்க. அது ஈவன் நம்பர் தான். ஈவன் நம்பர்ஸை எடுக்கிறாங்க. இந்த 3 ஈவன் நம்பர்ஸை எடுத்தாங்க அப்படின்னா அந்த புதுசாக ஆட் பண்ண அந்த 3 நம்பரோடைய சம் வந்து என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதில் நிறைய யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ இது 10னா அடுத்து 4 நம்பர் இருக்குது. ஓகே, அடுத்த 4 நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 12, 14, 16, 18 இருக்கும். அடுத்த 3 நம்பர் அப்படின்னா 20, 22, 24 இருக்கும். நீங்கள் இதில் ரொம்ப யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா 7 நம்பர் தான் நீங்கள் டைரெக்டாக எழுதிடலாம் கால்குலேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு. ஓகே, 10க்கு அப்புறம் இரட்டைப்படை எண்கள் மட்டும்தான் போடணும். 12, 14, 16, 18 தான் 4 நம்பராக இருக்கும். அடுத்த 3 நம்பர் அப்படின்னா 20, 22, 24. இப்போ இந்த 3ஓட கூடுதல் கேட்டிருக்காங்க. இந்த 3ஓட சம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கூட்டினா 60 + 2 + 4, ஸோ 66. ஓகே, 62, 66. ஸோ 66 தான் வந்து சம்மா. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. த ஆவரேஜ் ஆஃப் 19 consecutive natural numbers is A. வாட் இஸ் த சம் ஆஃப் த லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர்ஸ்? 19 தொடர்ச்சியான இயல் எண்களின் சராசரி ஏ, மிகச்சிறிய மற்றும் மிகப்பெரிய எண்களின் கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ சிம்பிளான கொஸ்டின். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். தொடர்ச்சியான எண்கள் அப்படின்னாலே இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், தேர்ட் நம்பர், இந்த மாதிரி வந்து எண் வரைக்கும் போகுது அப்படின்னா தொடர்ச்சியான எண்கள் அது 1ல் தான் ஸ்டார்ட் ஆகணும்ல, எங்கேனாலும் ஸ்டார்ட் ஆகிக்கலாம். தொடர்ச்சியான எண்களுடைய ஆவரேஜ் வந்து என்னது? தொடர்ச்சியான எண்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் ப்ளஸ் லாஸ்ட் நம்பர் பை 2. ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் லாஸ்ட் நம்பருக்கு இருக்கக்கூடிய ரேஷியோ எடுத்தோம், அதோட ஆவரேஜ் எடுத்தோம் அப்படின்னாலே அதுதான் அதோட அந்த மொத்த சீரீஸோட ஆவரேஜாக இருக்கும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் தான் இருக்கையிலே சின்ன நம்பராக இருக்கும், லாஸ்ட் நம்பர் தான் இருக்கையிலே பெரிய நம்பராக இருக்கும். இப்போ இந்த ரெண்டோட கூடுதல் தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இதுதான் வந்து ஆவரேஜ். மொத்த இவங்க கொடுத்துருக்க அந்த 19 நம்பரோட ஆவரேஜுமே இதுதான். அது வந்து எதுக்கு ஈக்குவல்? ஏன்னு சொல்லியிருக்காங்க. ஏக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது ரெண்டோட கூடுதல் அப்படின்னா இந்த 2 இங்கே போகும், அவ்வளோதான். 2ஏன்னு வந்திருக்கும். இந்த 2 இங்கே போனுச்சுன்னா 2ஏன்னு வந்திருக்கும். ஸோ 2ஏ தான் இந்த 2 நம்பரோட கூடுதல். ஓகே, ஸோ 2ஏ அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. The average of 10 numbers is x and one of these numbers is 54. If 54 is replaced with 20, then what will be the new average? இந்த மாதிரி கொஸ்டின் நான் டீச் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் நிறைய கேட்டிருக்காங்கனால 1-2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஓகே, 10 எண்களின் சராசரி x, அவற்றில் ஒரு எண் 54, அதை 20ஆக மாற்றினால் புதிய சராசரி என்ன? இது நீங்கள் நார்மல் மெத்தட்லேயே போடலாம். அதுக்கப்புறம் நான் டீச் பண்ண அந்த ஷார்ட்கட் மெத்தடும் சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த கொஸ்டினுக்கு ஷார்ட்கட் மெத்தடை விட நார்மல் மெத்தடு ஷார்ட்டாக இருக்கும். ஆனால் இதுலேயே கொஞ்சம் வித்தியாசமாக கேட்டாங்கன்னா நம்மளோட ஷார்ட்கட் மெத்தட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நார்மல் மெத்தட் வந்து என்னது? இப்போ 10 எண்களுடைய சராசரி எக்ஸ்னா அதோட சம் வந்து என்ன மாதிரி இருக்கும்? 10xஆக இருந்துடும். 10 எண்களோட சராசரி எக்ஸ்னா 10 × x போட்டோம்னா அதோட கூடுதலாக இருந்தது. அதில் ஒரு எண், இப்போ இது வந்து அந்த 10 நம்பரும் என்ன இருக்குமோ அதோட கூடுதல் என்ன இருக்குமோ அது வந்து 10x. அதில் ஒரு எண் 54, அதை 20ஆக மாற்றினால் இந்த 54 போகுது. இதில் அதுக்கு பதிலாக 20 வருது. இப்போவும் 10 நம்பர் தான் இருக்கும், ஏன்னா அதில் ஒரு நம்பர் போயிட்டு இன்னொரு நம்பர் வந்துருச்சு. இப்போ புது சராசரி கேட்டிருக்காங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்கக்கூடிய அந்த 10 நம்பரோடைய கூடுதல். ஆல்ரெடி இருந்த 10 நம்பரோட கூடுதலில் 54 கழிச்சிட்டு 20 சேர்த்துருக்கேன். அப்போ இப்போ 10 நம்பர் தான் இருக்கும், அதோட கூடுதல் இப்போ இருக்குது. அதை நம்ம 10ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் வரப்போகுது. ஸோ 10x மைனஸ் 54ல் 20 போணுச்சு அப்படின்னா 34/10. ஸோ 10ஆல் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா என்ன வந்திருக்கும்? தனித்தனியாக கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 10 10 கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸ் இருந்திருக்கும். மேலே 34 10ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 3.4 இருந்திருக்கும். எக்ஸ் மைனஸ் 3.4 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகே, இது சிம்பிள். இங்கே வந்து கீழே 10 வருதுங்கனால நீங்கள் இந்த இடத்துல கேன்சல் பண்ணுறது உங்களுக்கு சிம்பிளாக இருந்துச்சு. வேற ஒரு நம்பர் வருது, இல்லைன்னா இந்த இடத்துல வந்து வித்தியாசமான வேறு நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையும் சூட்டபுளாக இருக்கிற மாதிரி ஒரு ஷார்ட்கட் நான் கோர்ஸில் டீச் பண்ணியிருக்கேன். ஓகே, அதை சொல்கிறேன். இந்த கொஸ்டினுக்கு அது கொஞ்சம் லென்த்தான மெத்தட் மாதிரி தெரியலாம். பட் இதே மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான கொஞ்சம் கால்குலேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு அந்த மெத்தட் தான் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ ஷார்ட்கட் மெத்தட் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு 10 நம்பர் தான் இருக்குது. 10 நம்பரோட ஆவரேஜ் வந்து என்னது? எக்ஸ்.
ஒரு நம்பர் போயிட்டு இன்னொரு நம்பர் வந்துருச்சு. அப்போ இப்போவும் 10 நம்பர் தான் இருக்கும். இதோட ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ல இருந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன் கம்மியாக இருக்குது? பெரிய நம்பர் போயிட்டு சின்ன நம்பர் தான் வருது அப்படிங்கிறப்ப ஆவரேஜ் குறையும். அப்போ எக்ஸ் மைனஸ் ஏ. இப்போ இதுதான் நியூ ஆவரேஜ். இதுதான் நியூ ஆவரேஜ். இந்த எக்ஸ் மைனஸ் ஏ தான் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 0, இங்கே டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ. ஓகே, மைனஸ் ஏன்னு கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இதை இதோட மல்டிபிள் பண்ணுவீங்க, இதை இதோட மல்டிபிள் பண்ணுவீங்க. இப்போ 0 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஏ போட்டிங்கன்னா அது 0 ஆயிரும். இங்கே என்ன இருக்குது? 10a தான் இருக்குது, மைனஸ் 10a இருக்குது. நீங்கள் 10aன்னு எடுத்துக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மைனஸ் ஏன் வருதுன்னா கம்மி ஆகுதுங்கிறனால வருது. நீங்கள் 10aன்னு எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இந்த 10a எதுக்கு ஈக்குவல்? எதுக்கு ஈக்குவல்னா போன நம்பருக்கும் வந்த நம்பருக்கும் உள்ள டிஃபரன்ஸுக்கு ஈக்குவல். 54 மைனஸ் 20க்கு ஈக்குவல். ஓகே, 54 20 போனுச்சுன்னா 34. 10a இஸ் ஈக்குவல் டு 34. இப்போ ஏ வந்து பார்த்தீங்கன்னா 3.4 இருந்திருக்கும். இந்த 10 கீழே போட்டுச்சுன்னா 3.4 இருந்திருக்கும். நமக்கான ஆன்சர் நியூ ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஏ, அதான் கேட்டிருந்தாங்க. எக்ஸ் மைனஸ் 3.4 அப்படிங்கிறது ஆன்சர். சேம் ஆன்சர் தான் வந்திருக்கு. ஓகே, இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக தெரியும். பட் எல்லா கொஷினுக்கும் இந்த மெத்தட் ஈஸி கிடையாது. பட் எல்லா கொஷினுக்கும் இது இவ்வளோ தான். இதில் வந்து உங்களுக்கு மாறாது. ஓகே, இது கஷ்டமான கொஷினாக இருந்தால் நம்ம சிம்பிளாக முடிச்சிடலாம். பட் இங்கே கொஞ்சம் கஷ்டமான நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம வந்து அந்த இடத்துல மாட்டிக்குவோம். ஓகே, அதனால் நீங்கள் எந்த மெத்தட்னாலும் போடுங்க. 2 மெத்தடும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஷார்ட்கட் மெத்தடையே நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. The average of 10 numbers is x and one of these numbers is 70. If 70 is replaced with 30, then what will be the new average? இங்கேயுமே வந்து 10 நம்பர் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னாலும் நீங்கள் நார்மல் மெத்தடில் போட்டாலே உங்களுக்கு டக்குன்னு ஆன்சர் வந்துடும். ஓகே, 10 எண்களின் சராசரி எக்ஸ், அவற்றில் ஒரு எண் 70, அதை 30ஆக மாற்றினால் புதிய சராசரி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 10 எண்களுடைய சம் வந்து என்ன மாதிரி இருந்திருக்கும்? 10x இருந்திருக்கும். ஏன்னா அதோட ஆவரேஜ் எக்ஸ், 10 into x அதோட சம்மாக இருந்திருக்கும். அதில் 70 போயிட்டு 30 வருது. இப்போ இது வந்து சம்மு தான். மொத்த சம்மில் 70 கழிச்சிட்டு 30 கூட்டியிருக்கேன். இப்போவுமே வந்து இப்போ புதுசாக இருக்கக்கூடிய சம் வந்து கிடச்சிருக்கு. இந்த சம்மை நம்ம 10ஆல் வகுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆவரேஜ் கிடச்சிரும். ஸோ 10x மைனஸ் 40/10. இப்போ 10ஆல் இங்கேயும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இந்த பக்கம் எக்ஸ் மிச்சம் இருக்கும், இந்த பக்கம் 4 மிச்சம் இருக்கும். எக்ஸ் மைனஸ் 4 அப்படிங்கிறது ஆன்சர். ஷார்ட்கட் மெத்தடில் நீங்கள் போட்டிங்கன்னா இதே ஆன்சர் தான் வரும். ஓகே, பட் இந்த இடத்துல ஷார்ட்கட் தேவையில்லை. இப்போ இந்த கொஷினை பாருங்க. In a class, the average of 28 boys is 23 years. 2 boys whose ages are x years and 27 years leave the class. If the new average age of the class is 23 years, then what is the value of x? ஒரு வகுப்பில் 28 மாணவர்களின் சராசரி வயது 23. எக்ஸ் மற்றும் 27 வயதுடைய இருவர் வெளியேறினர். புதிய சராசரி 23ஆகவே உள்ளது. எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நார்மல் மெத்தடில் போட்டால் இங்கே என்ன பண்ணுவீங்க? 28 பேரோட சராசரி வயசு 23 அப்படின்னா சம் வந்து என்னமா இருந்திருக்கும்? 28 × 23. இப்போ 28 பேரோட கூடுதல் தெரிஞ்சிருச்சு, வயசோட கூடுதல் தெரிஞ்சிருச்சு. இதில் 2 பேர் வெளியில் போகிறாங்க. ஒருத்தன் வயசு எக்ஸு, இன்னொருத்த வயசு 27. இந்த ரெண்டையும் நம்ம கழிக்கணும். கழிச்சோம்னா இப்போ 2 பேர் போயிட்டாங்கன்னா மிச்சம் எவ்வளோ பேர் இருப்பாங்க? 26 பேர் தான் இருப்பாங்க. அப்போ இவங்களோட ஆவரேஜ் பார்க்கணும் அப்படின்னா பை 26 போடணும். இப்போ பாருங்க, இந்த இடத்துல 10 இருந்ததுனால டக்குன்னு போட்டீங்க. பட் இங்கே கீழே 26 இருக்கு. ஓகே, இதை ரெண்டையும் பெருக்கணும், அதுக்கப்புறம் அதுலேருந்து 27 கழிக்கணும், அதுக்கப்புறம் 26ஆல் வகுக்கணும். ஸோ அப்படி பண்ணுறப்போ உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த மாதிரி இடத்துல தான் நம்மளுடைய ஷார்ட்கட் உங்களுக்கு கை கொடுக்கும். அதில் டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகே, இப்போ பாருங்க, முதல்ல எவ்வளோ பேர் இருந்தாங்க? 28 பேர் இருந்தாங்க. 28 பேரோட ஆவரேஜ் 23. இப்போ 2 பேர் போயிட்டாங்களா? போனதுக்கப்புறம் 26 பேர் இருப்பாங்க. இப்போவும் ஆவரேஜ் வந்து என்னது? 23 தான். இங்கே எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 2 குறைஞ்சிருக்கு. இங்கே எவ்வளோ குறைஞ்சிருக்கு? எதுவுமே குறையல, 0. இதை இதோட மல்டிபிள் பண்ணுங்க, இதை இதோட மல்டிபிள் பண்ணுங்க. இந்த மல்டிபிள் பண்ணி கிடைக்கிறது வந்து என்னவா இருக்கும்? போன 2 பேரோட கூடுதலாக இருக்கும். இந்த மல்டிபிள் பண்ணி கிடைக்கிறது 2 பேர் போனாங்கல்ல, அவங்களோட வயசோட கூடுதலுக்கு ஈக்குவலாக இருக்கும். இது மைனஸ் ஏன் வந்துச்சுன்னா குறைஞ்சனால வந்துச்சு. குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறதுக்காக தான் மைனஸே தவிர ஆவரேஜில் உங்களுக்கு மைனஸில் கிடைக்காது. அப்போ நீங்கள் வந்து 2 × 23ன்னு இதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, 2 × 23 இது வந்து எதுக்கு ஈக்குவல்? 2 பேர் போனாங்கல்ல, அவங்களோட ஏஜுக்கு ஈக்குவல். ஒருத்தனோட ஏஜ் எக்ஸ், இன்னொருத்தனோட ஏஜ் 27. ஸோ எக்ஸ் + 27 வந்து பார்த்தீங்கன்னா 2 × 23க்கு ஈக்குவல். 2 × 23 வந்து எத்தனை? 46. ஸோ அப்போ எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 46, இந்த 27 இங்கே போனுச்சுன்னா -27. ஸோ 46ல் 27 போனுச்சு அப்படின்னா மிச்சம் 19 இருந்துடும். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 19 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ இந்த கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மெத்தடும் இருக்குது.
இப்போ ஆவரேஜ் மாறவே இல்லை பாருங்க. ஆவரேஜ் வந்து ஸ்டார்டிங்லேயே 23 தான், 2 பேர் போனதுக்கப்புறமும் 23 தான். அப்படின்னா போன 2 பேரோட ஆவரேஜும் 23 இருக்கும். அதாவது ஆவரேஜ் மாறவே இல்லை, 2 பேர் போனாலும் ஆவரேஜ் அப்படியே தான் இருக்குது, கூடல குறையல. அப்படின்னா அந்த போன 2 பேரோட ஆவரேஜ் பார்த்தாலும் அதே 23 தான் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரோட ஆவரேஜ்னா எக்ஸ் ப்ளஸ் 27, 2 பேருக்கு ஒருத்தனோட வயசு எக்ஸ், ஒருத்தனோட வயசு 27. இவங்க 2 பேரோட ஆவரேஜ்னா பை 2 போடுவோம். இது ஈக்குவல் டு 23 தான் இருக்கும். ஏன்னா முதல் இருந்த ஆவரேஜ் தான் இப்போவும் இருக்குது. அப்படின்னால இந்த கண்டிஷனில் மட்டும்தான் இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ண முடியும். எல்லா கொஸ்டினுக்கும் ஃபாலோ பண்ண முடியாது. ஆவரேஜ் கூடல குறையல அப்படின்னா போனவங்களுடைய ஆவரேஜும் அதே ஆவரேஜாக தான் இருக்கும். அவங்க 2 பேருக்கு ஆவரேஜ் பார்த்தோம்னா இப்போ சேம் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 23 இன்ட்டு 2 வந்து பார்த்தீங்கன்னா 46. அடுத்து இந்த 27 கழிச்சோம் அப்படின்னா 19ங்கிற ஆன்சர் தான் வரும். ஓகே, புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். பட் இந்த கொஸ்டின் எல்லா இடத்துலையும் இந்த மெத்தட் வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகாது. இது நீங்கள் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் n ஆட் நம்பர்ஸ் இஸ் 27. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் n? முதல் n ஒற்றைப்படை இயல் எண்களின் சராசரி 27. n இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒற்றைப்படை எண்களின் சராசரி என்னவா இருக்கும்னா எத்தனை ஒற்றைப்படை எண்கள் இருக்குதோ அத்தனையாக தான் இருக்கும். அதுதான் வந்து அதனுடைய சராசரியாகவே இருக்கும். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நான் அதை உங்களுக்கு கோர்ஸ்லையுமே டீச் பண்ணியிருக்கேன். ஆவரேஜாக ஃபர்ஸ்ட் n ஆட் நம்பர்ஸ் வந்து n தான். ஆட்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றைப்படை எண்கள். ஓகே, ஆட்னா ஒற்றைப்படை. அதே மாதிரி ஆவரேஜாக ஃபர்ஸ்ட் n ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னா ஈவன்கிறது இரட்டைப்படை. ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா n+1. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர்ஸ் தான். ஓகே, முதல் n ஒற்றைப்படை எண்களின் சராசரி 27னா அப்போ எண்ணே வந்து என்னவா இருக்கும்? 27 இருந்தால் தான். முதல் 27 ஒற்றைப்படை எண்களின் சராசரி தான் 27 இருக்கும். ஸோ 27 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகே, ஸோ ஒற்றைப்படை எண்கள்னா அது எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதுதான் அதோட சராசரி. இரட்டைப்படை எண்கள்னா அதோட 1 கூட்டினீங்க அப்படின்னா அதுதான் அதோட சராசரி. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் n மல்டிபிள்ஸ் ஆஃப் 3, 4, 6 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொஸ்டின் பார்த்துருப்பீங்க. ஓகே, அதுக்கு டைரக்ட் ஃபார்முலா இருக்குது. ஓகே, இப்போ அது எந்த மல்டிபிளாக இருந்தாலும் பரவாயில்ல. அதாவது முதல் 5 3 மடங்கு அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் இருக்கும். ஓகே, இப்படி இருக்கும். அதாவது ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் n மல்டிபிள் ஆஃப் 3 இஸ் 66. ஓகே, அதாவது என்னங்கிறது என்னன்னு தெரியாது, ஆனால் 3ஓட மல்டிபிள்ஸ். ஓகே, 3, 6, 9, 12 அந்த மாதிரி வரும்ல, 3வது வாய்ப்பாடில் வர்றது. அந்த நம்பர்ஸோட ஆவரேஜ் வந்து 66 அப்படி மாதிரி கொடுத்துட்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி எந்த நம்பர் கொடுத்தாலும் பரவாயில்ல. இந்த இடத்துல வந்து 9 கொடுக்கலாம், 8 கொடுக்கலாம், 7 கொடுக்கலாம், என்ன கொடுத்தாலும் பரவாயில்ல. அதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா k இன்ட்டு n+1/2. ஓகே, இந்த இடத்துல கேங்கிறது வந்து என்னது, எதோட மல்டிபிள்னு கொடுக்குறாங்களோ அதுதான் கே. இந்த கே வந்து பார்த்தீங்கன்னா 3ஆ இருக்கலாம், 4ஆ இருக்கலாம், 7ஆ இருக்கலாம், 9ஆ இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் கே. அதுக்கப்புறம் n+1/2 அதுதான் வந்து ஆவரேஜ். என்னங்கிறது எத்தனை மல்டிபிள் அப்படிங்கிறது. ஓகே, கே இன்ட்டு n+1/2 புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். கேங்கிறது வந்து அவங்க எந்த நம்பரோட மல்டிபிள் கேட்குறாங்களோ அதுதான் கே. என்னங்கிறது டோட்டலாக எத்தனை மல்டிபிள், எத்தனை நம்பர்ஸ் வேணும் அப்படிங்கிறது. ஓகே, இது வந்து ஆவரேஜோட ஃபார்முலா, டேரெக்டாக ஆவரேஜோட ஃபார்முலா கே இன்ட்டு n+1/2. நோட் பண்ணிக்கோங்க, நிறைய வாட்டி இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நான் கோர்ஸில் உங்களுக்கு நார்மலாக எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற டீச் பண்ணியிருப்பேன். ஃபார்முலாலாம் எதுவும் சொல்லியிருக்க மாட்டேன். பட் இந்த இடத்துல நிறைய கேட்குறாங்க அப்படின்னால நான் டேரெக்ட் ஃபார்முலா சொல்லிடுறேன். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ண வேண்டாம், ஒரே ஃபார்முலா தான். ஃபார்முலா வந்து என்னது, கே இன்ட்டு n+1/2 அப்படிங்கிறது தான். ஓகே, இப்போ மல்டிபிள் ஆஃப் 2ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா 2 வந்து கே. ஓகே, கேவோட வேல்யூ 2. ஸோ 2/2 போகிறப்போ 2 2வும் கேன்சல் ஆயிரும். அப்போ n+1 மட்டும்தான் மிச்சம் இருக்கும். 3 கொடுத்துருந்தாங்கன்னா 3 இன்ட்டு n+1/2. 5 கொடுத்துருந்தாங்கன்னா 5 இன்ட்டு n+1/2. ஸோ கே கொடுத்துருந்தாங்கன்னா கே இன்ட்டு n+1/2. கேங்கிறது அது எந்த நம்பரோட மல்டிபிள் கொடுக்குறாங்களோ அது. ஓகே, இப்போ இந்த இடத்துல பாருங்க, ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் n மல்டிபிள் ஆஃப் 3 இஸ் 66. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் n? ஓகே, ஃபார்முலா வந்து என்னது, கே இன்ட்டு n+1/2. இது வந்து எதோட ஃபார்முலா, ஆவரேஜோட ஃபார்முலா தான். இப்போ இதுதான் அவங்க என்னன்னு கொடுத்துருக்காங்க, 66ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே கே வந்து என்னது, 3 இன்ட்டு n+1/2 ஈக்குவல் டு 66 அப்படின்னா என்னோட மதிப்பு கேட்டிருக்காங்க. 3ஆல கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா இங்கே 22 வந்திருக்கும். இந்த 2 எங்கே கொண்டு போனீங்கன்னா 44ன்னு வந்திருக்கும். n+1 வந்து பார்த்தீங்கன்னா 44. அப்போ n வந்து பார்த்தீங்கன்னா 1 கழிச்சிங்க அப்படின்னா 43.
43 தான் ஆன்சர். ஓகே, ஸோ நீங்கள் இந்த டைரக்ட் ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு நிறைய கொஷின் அடுத்தடுத்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த கொஷின் பாருங்க. அடுத்த சிம்பிளான கொஷின் தான். ஆவரேஜ் ஆஃப் 70 consecutive natural numbers starting with a is x. What will be the average of 17 consecutive natural numbers starting with a plus 6? அதாவது ஏயிலிருந்து தொடங்கும் 17 தொடர்ச்சியான இயல் எண்களின் சராசரி எக்ஸ், ஏ பிளஸ் எக்ஸிலிருந்து தொடங்கும் 17 தொடர்ச்சியான இயல் எண்களின் சராசரி என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 17 நம்பர், ஓகே, டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 17 நம்பர்ஸ். இது வந்து ஏலேருந்து தொடங்குது. ஏ ப்ளஸ் 1, ஏ ப்ளஸ் 2 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ், தொடர்ச்சியான எண்கள், தொடர்ச்சியான இயல் எண்கள். ஸோ இந்த மாதிரி 17 நம்பர் இருக்குது. இதோட ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸு, இதோட ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸு. ஓகே, ஆவரேஜ் எக்ஸு. இப்போ ஏக்கு பதிலாக ஏ ப்ளஸ் 6லேருந்து தொடங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏக்கு பதிலாக ஏ ப்ளஸ் 6லேருந்து தொடங்குதுன்னா இது ஏ ப்ளஸ் 6ஆக இருந்திருக்கும், அடுத்து ஏ ப்ளஸ் 7ஆக இருந்திருக்கும், ஏ ப்ளஸ் 8ஆக இருந்திருக்கும். இந்த மாதிரி 17 நம்பர் இருந்திருக்கும். இதோட ஆவரேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து என்னது? எக்ஸ் ப்ளஸ் 6. அதுதான் ஆன்சர். ஒன்றும் இல்லை, இது நான் உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன் கோர்ஸில். பட் இதை கொஞ்சம் வித்தியாசமாக கேட்டனால ஒரு சிலர் வந்து இதை புதுசாக ஏதோ கேட்டாங்கன்னு நினச்சிக்கிடுவீங்க. அதுக்காக தான் நான் இதை கொடுத்துருக்கேன். நான் கோர்ஸில் இதை வந்து 100% டீச் பண்ணியிருக்கேன். இப்போ n நம்பர்ஸோட ஆவரேஜ் வந்து ஒரு நம்பர்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ 17 நம்பரோட ஆவரேஜ் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்கல்ல. இப்போ 17 நம்பர்லையுமே 6 ஆட் ஆகுது. அதுதான் இங்கே மீனிங். இப்போ ஒன்றுமே இல்லாமல் ஏ மட்டும் இருந்த இடத்துல ஏ ப்ளஸ் 6 வருது, 1 இருந்த இடத்துல 7 வருது, 2 இருந்த இடத்துல 8 வருது. அப்போ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 6 வந்து ஆட் ஆகுது. அதுதான் இங்கே மீனிங். ஓகே, எல்லாத்துலேயுமே 6 ஆட் ஆகுது. ஒவ்வொரு நம்பர்லையும் ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆட் ஆகுதுன்னா ஆவரேஜ்லையும் அந்த நம்பரை ஆட் பண்ணிக்கணும். இது நான் உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன்னா இல்லையா? கூட்டினாலும் கழிச்சாலும் இதுதான். ஒவ்வொரு நம்பர்லையும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நம்பரை கூட்டுறீங்க இல்லைன்னா கழிக்கிறீங்க அப்படின்னா ஆவரேஜ்லையும் அதே நம்பரை கூட்டிடுங்க இல்லைன்னா கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கடைசி ஆவரேஜ் என்ன அப்படிங்கிறது கிடச்சிடும். இப்போ ஒவ்வொரு நம்பர்லையும் 6 கூடுது, அப்போ ஆவரேஜ்லையும் 6 கூட்டினீங்கன்னா அதுதான் வந்து நியூ ஆவரேஜாக இருக்கும். ஓகே, இப்போ அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் பாருங்க. the average of 20 balls is 33. if the value of each ball is increased by 6, what will be the new average? 20 பந்துகளின் சராசரி 33. ஒவ்வொரு பந்தின் மதிப்பு 6 அதிகரித்தால் புதிய சராசரி என்ன? 20 பந்து இருக்குது, 1 2 3 4 அந்த மாதிரி 20 பந்து இருக்குது. இந்த ஒன்று கூடயுமே 6 ரூபாயை அதிகப்படுத்துறாங்க. வேல்யூ தான் அங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, வேற வேற பந்து, அதோட வேல்யூ வேற வேறையா இருந்திருக்கு. இப்போ ஒன்று கூடயும் 6 அதிகப்படுத்துறாங்க. ஓகே, இதோட ஆவரேஜ் 33 அப்படின்னா ஒரு நம்பர்லையும் 6 அப்படிங்கக்கூடிய நம்பர் ஆட் ஆகுதுன்னா நீங்கள் ஆவரேஜ் கூடயும் 6 ஆட் பண்ணீங்கன்னா 39 அப்படிங்கிறது தான் நியூ ஆவரேஜாக இருக்கும். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆவரேஜ் ஆஃப் 10 நம்பர்ஸ் இஸ் 54. ஃபர்ஸ்ட் 5 ஆவரேஜ் இஸ் டபுள் லாஸ்ட் 5 ஆவரேஜ். ஃபைண்ட் சம் ஆஃப் லாஸ்ட் 5. ஓகே, இது சிம்பிளான கொஸ்டின் தான். உங்களுக்கு ஆவரேஜ்னா என்னன்னு தெரிஞ்சிருந்துச்சு, இந்த டாபிக் படிச்சிருந்தீங்கன்னா அட்டன் பண்ணிடுவீங்க. பட் இருந்தாலும் இதையும் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு வாட்டி தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு புதுசாக இருக்காது. அதுக்காக தான் கொடுத்துருக்கேன். மற்றபடி இது ரொம்ப டஃப்பான கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. இன்றைக்கி நம்ம பார்த்த எல்லா கொஸ்டினுமே ஈஸியான கொஸ்டின் தான். 10 எண்களின் சராசரி 54. முதல் 5 சராசரி கடைசி 5 சராசரியின் இரட்டிப்பு, கடைசி 5இன் கூட்டுத்தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ டோட்டலாக இதோட சம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 நம்பரோட சராசரி கொடுத்துருக்காங்க. அடுத்த 5 நம்பரோட சராசரி என்ன மாதிரி ரேஷியோவில் இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. சம் வந்து நம்ம இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு 5 நம்பர்ஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 5 நம்பர்ஸ், இது என்ன ரேஷியோவில் இருக்குது? இது எக்ஸாக இருந்தால் இது 2x இருந்திருக்கு. அப்படி தானே கொடுத்துருக்காங்க. கடைசி 5 சராசரியின் இரட்டிப்பு வந்து என்னது? முதல் 5ஓட சராசரி. இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா இது வந்து சராசரியை தான் கூட்டியிருக்கோம். இது வந்து சராசரி. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ், இது வந்து ஆவரேஜ். இப்போ சம்முன்னு பார்த்தோம் அப்படின்னா 5 நம்பரோட ஆவரேஜ் 2xனா அதோட சம் அப்படின்னா 5 × 2x, இங்கே 5 × x, இதுதான் வந்து சம்மு. இப்போ டோட்டல் சம் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. மொதல் 5 நம்பரோட சம்மு, கடைசி 5 நம்பரோட சம் வந்து கிடச்சிருக்கு. இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? மொத்தமாக 10 நம்பரோட ஆவரேஜ் 54னா 10 × 54 போட்டோம்னா அந்த 10 நம்பரோட சம்முக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்க? கடைசி 5இன் கூட்டுத்தொகை. இந்த 5x தான் கடைசி 5ஓட கூட்டுத்தொகை. இந்த 5x நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே,
இப்போ ஐ ரெண்டா 10 10x இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5x, அப்போ 15x. 15x வந்து பார்த்தீங்கன்னா 10 × 54. நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஓகே, எனக்கு என்ன தெரியணும்? 5x தெரியணும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? 10 × 54 கொடுத்துருக்காங்க. அது 15xக்கு கொடுத்துருக்காங்க. நான் வந்து 5xக்கு கண்டுபிடிக்கணும். எக்ஸையும் கேன்சல் பண்ணுங்கள். 5ஆல் கேன்சல் பண்ணால் 3 5 15, 3ஆல் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 1 3 3, M3 24. ஸோ 18 × 10 180. 180 அப்படிங்கிறது ஆன்சர். சிம்பிளான கொஷின். ஆவரேஜோட அந்த நம்பர் ஆஃப் அப்சர்வேஷனை மல்டிபிள் பண்ணோம்னா சம்மு கிடைக்கும் அப்படிங்கிற நாலேஜ் இருந்தாலே நீங்கள் இந்த கொஷினை சால்வ் பண்ணியிருப்பீங்க. ஓகே, அடுத்த கொஷின் பாருங்க. வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 25 பிரைம் நேச்சுரல் நம்பர்ஸ்னு கேட்டிருக்காங்க. முதல் 25 பகா இயல் எண்களின் சராசரி என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஷார்ட்கட்டே கிடையாது. பகா எண்கள் எல்லாமே நீங்க எழுதி கூட்டி தான் பண்ணணும். ஓகே, இப்போ பகா எண்கள்னா என்னென்னது? 2 3 5 7 11 13 17 இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 25 நம்பரை நீங்கள் எழுதணும், அதை கூட்டணும். அப்போ இப்படி ஒரு கொஸ்டினை கேட்டிருக்காங்க அப்படின்னா இதுக்கு ஷார்ட்கட் ஏதாச்சும் இருக்கா, வேற ஏதாச்சும் மெத்தட் இருக்கான்னு தான் எல்லாரும் யோசிப்போம். எந்த மெத்தடும் கிடையாது. ஓகே, பட் இதுக்குள்ள என்ன பாயிண்ட் இருக்குது அப்படின்னா முதல் 25 பகா எண்கள், ஃபர்ஸ்ட் 25 பிரைம் நம்பர்ஸ் அப்படிங்கிறது வந்து 100க்கு உள்ள இருக்கக்கூடிய பிரைம் நம்பர்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் 25 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதில் கடைசி பிரைம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 97 வரும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் 25 பிரைம் நம்பர்ஸ். என்னது? 2 3 5 7 அப்படிங்கிற மாதிரி 97 வரைக்கும் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து 100 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸில் இருக்கக்கூடிய பிரைம் நம்பர்ஸோட எண்ணிக்கை. அது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 25க்குள்ளே வரும். ஸோ இந்த ஒரு பாயிண்டை வச்சு தான் இவங்க இதை கேட்டிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் மனப்படமாக வச்சுக்கோங்க. ஓகே, இதோட சம் வந்து மனப்படமாக வச்சுக்கோங்க. ஓகே, சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 25 பிரைம் நம்பர்ஸை வந்து மனப்படம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அடுத்து இதே கொஸ்டினை இப்படியே ரிப்பீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் இதை கொடுத்துருக்கேன். இதோட சம் 2 3 5 7 97 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைம் நம்பர்ஸ் தான் வந்து மொதல் 25 பிரைம் நம்பர்ஸாக இருக்கும். அதோட சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1060 இருக்கும். இப்போ சம் வந்து 1060ங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதோட ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1060/25 நம்பர் இருக்குனால 25 போடுறோம். இப்போ 5ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 5 25, 2 10, 4 5, மறுபடியும் 2 10, 5ஆல் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 4 20, அடுத்து 2 10, அடுத்து 2 இருக்கும், பாயிண்ட் வச்சிங்கன்னா 20 ஆகும். 4 20, 42.4 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகே, ஸோ இங்கே நீங்கள் இதை மனப்பாடம் தான் பண்ணிக்கணும். திரும்பி இதே கொஸ்டின் இதே மாதிரி ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ முதல் 25 பகா எண்களின் கூடுதல் 1060, இது மனப்பாடமாக வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ அதில் வந்து சராசரி கேட்டாங்கன்னா நம்ம 25 போட்டோம்னா 42.4 அப்படிங்கிறது வரும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம 16 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இந்த 16ல் எல்லாருக்கும் எல்லாமே வந்து புதுசாக இருந்திருக்காது. ஆனால் ஒரு சில கொஸ்டின் புதுசாக இருந்திருக்கும், ஒரு சில ஃபார்முலா, ஒரு சில மெத்தட் நீங்கள் இதில் கற்றுக்கிட்டு இருந்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். அடுத்தடுத்த வீடியோஸ் நான் கொண்டு வரேன். எல்லா டாப்பிக்கும் புதுசாக இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரேஷியோ டாப்பிக்கில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எம்டிஎஸ்ல எதுவுமே புதுசாக கேட்கல, பர்சன்டேஜ்லையுமே பெருசாக புதுசாக கேட்கல. நான் அடுத்தடுத்த டாபிக் பார்த்துட்டு எதுலலாம் புதுசாக கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் கொண்டு வரேன். ஓகே, ஏன்னா நீங்கள் வந்து சும்மா நாளும் எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஆல்ரெடி படித்தது போக புதுசாக என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை மட்டும்தான் நான் இந்த சீரீஸில் கொடுப்பேன். ஓகே, புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட்.